குடியரசு இதழில் அத்தனை கட்டுரைகள் அந்த மாநாட்டை பற்றி மட்டும் எழுதப்பட்டிருக்கின்றன. சென்னையிலிருந்து ஒரு பெருங்கூட்டம் ஊர்வலமாகவே இந்த இடத்திற்கு வந்து சேர்ந்திருக்கிறது. பந்தலில் கூடியிருந்தவர்கள் எண்ணிக்கை 20,000 பேர் இருக்கும் என்று அந்த செய்தி சொல்லுகிறது. பெண்களோ பகலில் மாநாட்டில் இருந்தவர்கள் எண்ணிக்கையை விட பொதுக்கூட்டத்தில் இருந்தவர்கள் எண்ணிக்கை அதிகம். அங்கெங்கே மின் விளக்குகளில் பொறிக்கப்பட்ட எழுத்து வாசகம் என்ன தெரியுமா? சுயமரியாதையே எங்கள் பிறப்புரிமை என்பது. சுயமரியாதையே எங்கள் பிறப்புரிமை. இது எதற்கு எதிரான முழக்கம்? நம் எல்லோருக்கும் தெரியும். காலையிலிருந்து இங்கே ஒப்பீடு நடந்து கொண்டிருக்கிறது. எப்படி ஒரு நோய் கிருமிக்கு 100ஆண்டு விழாவோ அப்படி மாற்று மருந்துக்கு 100ஆண்டு விழா, ரேபிஸ்க்கு 100ஆண்டு விழா, அதுக்கு தடுப்பு ஊசிக்கு 100ஆண்டு விழா. இப்படியான இந்த 100ஆண்டு விழா, அதன் முதல் முழக்கம் சுயமரியாதையே எங்கள் பிறப்புரிமை என்றால் அது எதற்கு எதிரான முழக்கம்? சுயராஜ்யமே எங்கள் பிறப்புரிமை என்ற பாலகங்காதர திலகருக்கு மறுப்பு.